வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம், வாழ்க வளமுடன். ஆனந்த யோக அறக்கட்டளை தலைவர் நன்மணி ஐயா அவர்களையும் பேராசிரியர் அனார்கலி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை, நிலைத்த சுகம், நீடித்த சுகம் பெறுவது எப்படி? உடல், உயிர், மனம் மூன்றின் இணைப்புதான் மனிதனின் வாழ்க்கை. உடல் உலகப் பொருட்களுக்கு என்றும், உயிர், மனம் உறவுகளுக்கு என்ற கருத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நீடித்த சுகத்துக்கு மகரிஷியின் 5 அளவுமுறை தேவை என்று குறிப்பிடுகிறார்கள். நம்மை அடிக்கடி தற்சோதனைக்கு உட்படுத்தி நிலைத்த நீடித்த சுகத்தை அடைய வேண்டும் என்ற கருத்தை நன்மணி ஐயா அவர்கள் இந்த புத்தகத்திலே தெரிவித்துள்ளார்கள். இதே போன்று முன்பு ஈகை எப்படி செய்யக்கூடாது என்ற எதிர்மறையில் தன் கருத்தை தெளிவுபடுத்தி இருந்தார்கள். இந்த கருத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஈகை செய்யவில்லை என்றால் அது மனிதனின் அறிவு குறைபாடுதான் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையும் அதுதான். உண்மையில் உடல், உயிர், மனம் மூன்றும் இணைந்து சுகமாக வாழ அறிவின் மேன்மை தேவை என்று நூலில் குறிப்பிட்டுள்ளது சால பொருத்தமே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டதுதான் வாழ்க்கை. தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்ததோர் உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈருயிர் வினைகள் அளித்தது அறமோ மற்றோ, அனைத்து பதிவுகளும் என் சொத்தாச்சு என்கிறார் அருட்தந்தை. பூமியில் பிறந்தேன், வாழும்போது என்னை மறந்தேன், என் நிலை மறந்தேன், இறைவா என் வினை மறைந்தேன், உன்னை மறந்தேன், இறைவா நீ என் உள் இருந்து என்னை மீட்டு என்கிறார் நம் குருபிரான். ஆனால் மனித வாழ்க்கையில் உலகப் பொருட்கள் உடலுக்கு என்றும், உறவுகள் சொந்த பந்தங்கள் உயிருக்கும் மனதிற்கும் என்பது உண்மை. உயிரின் படற்கை நிலைத்தான் மனம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்று அந்த மனத்தை பற்றி கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். மனம் என்பது என்ன? எண்ணம் தான் மனம். ஒரு சினிமாவில் விஜய் படத்துல அவர் தன்னுடைய தலையை சுட்டி காமிச்சு, அங்கே மூளை இருக்கிறது, தன்னுடைய மூளை என்ன சொல்கிறதோ அதைத்தான் தான் செயல்படுத்துவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி நாம் உண்மையாக இருந்தாலே, நமக்கு நாமே உண்மையாக இருந்தாலே நிலைத்த சுகம்தான். அப்ப நாம சொல்வது உலகப் பொருள் உடலுக்கு, ஆனா உயிர், மனம், எண்ணம் உலகளவு பாயும் என்பது உண்மைதான். அதனால்தான் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்றோம். இப்படி அலைப்பாயும் மனதை வைத்துக்கொண்டு உலகப் பொருள் அத்தனையும் தேவையானதை, தேவையற்றதை இரண்டையும் உடலுக்கு தேவை என்று நாம வாங்கி வைத்துக் கொள்கிறோம். நான் சில வருடங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். அப்போ அங்க மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் கடையிலே போய் அவர்களுக்கு தேவையானதை அந்த வண்டியில எடுத்து போட்டு, அவர்களுடைய அந்த பில் போடுற இடத்துக்கு எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் அவங்க பில் போட்டு பணம் கட்டுவாங்க. அந்த பணம் கட்டுற நேரத்துல அங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, 10,000க்கு பணம் வாங்கினா, நீங்க பொருள் வாங்கினீங்கன்னா 3,000 ரூபாய் உங்களுக்கு ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, எங்க இருந்தாலும் மக்கள் ஒரே மாதிரியான எண்ணம் உடையவர். ஏன்னா வெளிநாட்டுல வாழ்ந்தாலும் சரி, உள்நாட்டுல வாழ்ந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க.
அதனால இந்த 3000 ரூபாய தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு நினைச்சு போனா அங்க பில் போடுற இடத்துல, மேடம் இது வந்து 3000 ஆஃபர் இப்ப இல்ல மேடம், இது வந்து அடுத்த நீங்க வாங்க போற பொருளுக்கு தான் இந்த 3000 ரூபாய் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்குத்தான் வள்ளுவன் சொல்லியிருக்காரு, எட்டலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்றார். அதாவது பொருள் வரும் வழிகளை இயற்றுவதும் சம்பாதிப்பதும், வாங்கிய பொருளை பத்திரப்படுத்திக் கொள்வதும், பிறகு அதை சரியான முறையில செலவிடுவதும், இது அத்தனைக்கும் அரசுதான் பொறுப்பு என்கிறார் வள்ளுவர். ஆனால் குறளில் உள்ளது போல பொருள் தேவை, அது நம் நாட்டில் உள்ளூரில் கடைசி வரை நாம அதை உபயோகப்படுத்துவோம். இத வந்து ஒரு பொருள் வாங்குறோம்னா அதனுடைய யூசேஜ் எப்படி இருக்கு, அதை ரீயூஸ் பண்ண முடியுமா, அப்படின்னு ரீசைக்கிள் பண்ண முடியுமா அப்படின்னு நாமெல்லாம் பாக்குறோம். ஆனா வெளிநாட்டுல ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா அதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அழகா எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டு வெளியே பிளாட்ஃபாரத்துல வச்சு ஒரு சின்ன குறிப்பு எழுதுவாங்க, திஸ் ஆர்டிகிள் இஸ் இன் குட் கண்டிஷன், இது நல்ல பொருள் நீங்க உபயோகிக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி அவங்களுடைய பொருள் வந்து எவ்வளவுதான் வாங்கினாலும் அது கொஞ்ச காலத்துக்கு உபயோகப்படுத்திட்டு அதை வெளியாற்றிடுவாங்க. இப்ப நம்ம நூலாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் நம்முடைய இயற்கையையே மனிதனுக்கு போதும் என்று உணர்த்தும் அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதியிருக்காங்க. அவர் அடிக்கடி நமக்கு வந்து தியானம் சொல்லும் போது கூட இயற்கையா இயற்கையை கூட்டிக் கொண்டே வருவார். அதாவது நீர் அருவி கொட்டுறது போலையும், இயற்கையில வந்து பறவைகள் ஒலி, இதெல்லாம் நிறைய நமக்கு அவர் அந்த ஒலியோட செய்து அதை கொடுப்பாரு. அருமையான தியானம் கிட்டும். அது மாதிரி நாமும் நல்லதை சாப்பிடுறோமா, ருசியா சாப்பிடுறோமா அப்படின்னு நாம ஏதாவது சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது, நம்மோட வயிறே ஒரு இயற்கை. அந்த வயிறு என்ன சொல்லும், அது ஏப்பம் விடும். அது ஏப்பம் விட்ட உடனே நம்ம வயிறு ரொம்பிடுச்சு போறோம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதெல்லாம் வந்து அந்த நமக்கு சுகமாக ஒரு ஒரு நலத்தை அடிக்கும். அதே மாதிரி அந்த காலத்துல குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு ஊட்டுவோம். சாப்பாடு ஊட்டிட்டு அந்த குழந்தைங்கள நம்ம உட்கார வச்சு, நம்ம காலாட உட்கார வச்சு அதுங்களுடைய முதுகை தட்டி கொடுத்து ஏப்பம் வருதான்னு பார்ப்போம். சோ இதெல்லாம் என்னன்னா இயற்கையோட ஒரு அறிகுறி. நம்ம சாப்பிட்டோம், அதை நம்ம உடம்புக்கு ஏத்துக்கிச்சு அப்படிங்கிறது. இதுதான் இயற்கை. இதே மாதிரி நாம இப்போ நிறைய பீரோ நிறைய ஷர்ட் பேண்ட் இருந்தா கூட நம்ம போடுறது என்னவோ ஒரே ஒரு ஷர்ட் ஒரே ஒரு பேண்ட் தான். அதனால ரொம்ப சிம்பிளா வாழ்க்கைய நடத்தணும்னு சொல்லிட்டு அதை வாழ்ந்து காட்டியவர் நம்ம குருபிரான்றதுலயும் இருக்கு. அது அவங்க சுகம் அனுபவிச்சாங்க அப்படிங்கறதும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ உடல் தேவை இப்ப முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது என்ன அப்படின்னு இந்த மனம் சும்மாவே இருக்காது, அது அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்பதான் நமக்கு +2 10வது +2 ரிசல்ட் எல்லாம் வருது. அப்போ பசங்க வந்து நல்லா படிப்பாங்களான்னு முதல்ல ஸ்கூல்ல யோசிப்பாங்க அவங்க தாய் தந்தையர். அதுக்கப்புறம் அவங்க படிச்சு முடிச்ச உடனே பாஸ் பண்ணிட்டாங்க, அடுத்தது என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ அடுத்தது அவங்களுக்கு நல்ல மார்க் வந்ததுன்னா +1ல எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது, அதே மாதிரி +2 முடிச்ச உடனே காலேஜ்ல எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுன்னு இப்படி ஒரு செயின் ஆஃப் லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு எங்க கிடைக்கும் நிலைத்த சுகம், நீடித்த சுகம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா மனசுங்கிறது ஓயவே இல்லை. அதனாலதான் நம்ம குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உடல் தேவை கொஞ்சம்தான், அதாவது உணவு, இருப்பிடம், தட்பவெப்ப நிலை, உடல் கழிவு, உந்துதல், அதே போல 5ன் அளவு முறையும் மீறாம பார்த்துக்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு சுகம் கிடைக்கும், நீடித்த சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ
உதாரணத்துக்கு கூட சொல்லலாம். நம்ம ஆஹ் ஞான ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. ஒரு முறை சத்சங்கத்துக்கு வந்து போனா அந்த ஒரு தடவை வந்து போகும்போது அவங்க வந்து குருபிரான் கருத்தை கேட்டுட்டு போவாங்க. ஆனா போன உடனே ஞான ஆசிரியர்களிடம் ஒரு வழக்கம் இருக்கு. அவங்க வீட்டுக்கு போன உடனே அது அவங்களுடைய சமுதாயத்துல அவங்க ஒன்றி ஒன்றி என்ன ஆகுதுன்னா கேட்டதெல்லாம் மறந்து போயிடும். அதனால அவங்களுக்கு என்ன ஆயிடுது, அவங்களோட ஒன்றி நம்ம நல்ல கருத்துக்கள் உள்வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் வந்து சாதாரணமாயிடுது. அதுக்குதான் நம்ம ரஜினி சொல்ற மாதிரி ஒரு தடவை கேட்டா 100 தடவை கேட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னுவாரு. ஆனா இதை நம்ம ஞானாசிரியர்களோ ஆசிரியர்களோ மனசுல கொள்ளணும். ஞானாசிரியர்கள் சத்சங்கத்துக்கு வந்ததும் நான் போன உறவுகள் என்ற பந்தத்திலே எல்லாம் நல்லதை கற்று சமுதாய சிந்தனையிலே நான் அவங்க வழி நடத்தணும். ஐயா அவங்க இந்த உறவுகள் எல்லாம் தடுக்கும், உலகப் பொருள் உடலுக்கு போகும், மனதுக்கு அல்ல அப்படின்னு ஒரு ஆசிரியர் உள்வாங்கிட்டாங்கன்னா அவர் நிச்சயமா ஞானாசிரியர் தான். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்வார். ஆனா நடைமுறையில என்ன நடக்குது, உறவுகள் இருக்கு ஆனா இல்லை. உடல் தேவையை பூர்த்தி செய்தா மனிதன் ஆரோக்கியமா நோய் இல்லாம வாழலாம். அதாவது ஐயா நன்மணி ஐயா அவர்கள் மனிதனின் இயல்பு அப்படிங்கிற ஒரு கருத்துல கூட தெரிவிச்சிருக்காரு. உடல் தேவைகள் அதை நாம வந்து கடமை உணர்வோட செய்யணும் அப்படின்னு. எப்படி செய்யணும், உடற்பயிற்சி செய்யணும், காயகல்பம் செய்யணும், தியானம் பண்ணணும், தற்சோதனை பண்ணிக்கணும். இதெல்லாம் செஞ்சு ஆனந்தமா நிலைத்த நீடித்த சுகமா வாழலாம். ஆனா இந்த நிலைத்த நீடித்த சுகமா வாழ்றதுக்கு நம்மள நாமே கொஞ்சம் பாதுகாத்துக்கணும். அப்படி பாதுகாத்துக்கிட்டாங்க நாம நல்லதாவே நடக்கும். இந்த நல்ல ஒரு வழியை காட்டுறதுக்கு நம்ம குருபிரான் நமக்கு கிடைச்சதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பனை தான். இப்போ நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த 5 அளவு முறையில முதல்ல அவர் என்ன கொடுத்தாரு, உணவு கொடுத்திருக்காரு. நாம வீட்டுல தயார் செய்த உணவை சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நாம எப்படி உண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறைய சொல்லி கொடுத்தாங்கன்னா, காலையில மகாராஜா போல சாப்பிடணுமா, மத்தியானம் தளபதி போல சாப்பிடணும், ராத்திரில ராப்பிச்சக்காரன் போல குறைவா சாப்பிடணும் அப்படின்வாங்க நம்ம முன்னோர். ஆனா இப்ப சமீபத்துல பெரும்பாலான வீடுகள்ல சாப்பாடே சமைக்கிறது இல்ல, ஆர்டர் 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 தான். ஒரு நடுவுல இப்போ சமீபத்திய செய்தி என்னன்னா, ஒரு ஹோட்டல்ல ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப பழைய பாய்சன் ஆயிட்டு போச்சு போல இருக்கு அது நூடுல்ஸ். அதை சாப்பிட்ட உடனே 2 பேர் இறந்துட்டாங்க, 4 பேர் கவலைக்கிடமா இருக்காங்க. சோ நம்முடைய உழைப்பை நாம வந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுனால நாம படுற அவஸ்தை, ஒரு உயிர் போனா மறுபடியும் அது திரும்ப கிடைக்காது. சோ அதனால இந்த உணவு விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத நம்ம சுவாமிஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உறக்கம். உறக்கம் நல்ல அப்படியே காத்தோட்டமா இருக்கணும். அப்பதான் நமக்கு தூக்கம் வரும். படுத்த உடனே தூங்கிடணும். அப்ப எப்படி இருக்கும், மனசுல கண்ட கண்ட குப்பையை போட்டுக்கிட்டு இல்லாம நல்ல ஒரு கண்ட கண்ட குப்பையை போட்டா என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் வந்துடும். அப்ப நமக்கு தூக்கம் வராது. அதனால தினமும் நல்லா வந்து பெட்டை தட்டி போடணும். இதுல நம்ம ஒண்ணு பார்க்கணும், முஸ்லிமுங்க தொழுகையில அவங்களுக்கு ஒரு முக்கியமான குறிக்கோள் இந்த பெட்டை தட்டி போட்டு அவங்க படுக்கணுங்கிறது அவங்களுடைய தொழுகையில ஒரு இதுவாவே இருக்கு. அதனால நாமளும் அந்த நல்ல ஒழுக்கத்தை நாமளும் கடைபிடிக்கலாம். நல்லா பெருக்கி பெட்டை தட்டி போட்டு அப்புறம் நம்ம படுக்கிறதோட இல்லாம அதுல வந்து ஒரு டிம் லைட் போட்டுட்டு தூங்கணும். ஒரு 6 மணி நேரம் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா ஒரு தூக்கம் இருக்கணும். அப்பதான் அவனுக்கு நிலைத்த நீடித்த சுகம் கிடைக்கும். அடுத்ததாக உடல் உணர்வு. தாம்பத்தியத்திற்கு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அதாவது வாரம் ஒரு முறை அப்படின்னா தலைக்கு குளிக்கணும்னு,
மாசம் 2 முறைன்னா அது உடல் உறவுக்கும், 6 மாசத்துக்கு ஒரு முறை அப்படின்னா நம்ம வயிற்ற கழுவுறதுக்கு, அதாவது பேதி அந்த மாதிரி மாத்திரை கொடுத்து உடம்ப ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு அந்த காலத்துல நம்ம மூத்தோர்கள் சொல்லி வச்ச ஒரு கலை. அதனால நாம அந்த உடல் உணர்வு அப்படிங்கிறதுக்கு நாம ஒரு அறநெறியோட வாழணும் அப்படின்னு நம்ம இவர் சொல்லி கொடுத்திருக்காரு, நம்ம ஆசான். அதே மாதிரி உழைப்பு, நம்ம உழைப்புல வந்ததை தான் நாம சாப்பிடணும். அடுத்தவங்க உழைப்புல நாம சுரண்டக்கூடாது. ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரியே தான் இருக்கு. ஆனா நம்ம மகரிஷி உலக சமாதானத்துல இளைஞர்களுக்கே உழைப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது இளைஞர்கள் குழந்தைகளுக்காகவும் வயது முதிர்ந்தவர்களுக்காகவும் அவங்களே உழைக்கணும். அப்பதான் நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத நம்ம உலக சமாதானத்துல சொல்லியிருக்காரு. அவங்க அந்த உழைப்பு கொடுத்தாதான் நம்ம மத்தவங்க குழந்தைத்தனமா, பெரியவங்க வயசானாலும் அவங்க குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க. சோ அவங்களுக்கும் இந்த ஒரு பாரம் இருக்காது, உழைப்புன்ற பாரம் இருக்காது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாம பார்த்தோம்னா இன்றைய நிலை என்னன்னா, இந்தியா முழுவதும் தமிழ்நாடோ, அது ஆந்திராவோ, கர்நாடகாவோ, எங்க பார்த்தாலும் நேபாளிகள் தான் வேலைக்கு வராங்க. அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஏன்? அவங்க ஏன் இருக்காங்க அப்படின்னா, அவங்கதான் 18 மணி நேரம் உழைக்கிறாங்க அப்படின்றாங்க. ஒரு கட்டுமான தொழிலாவது, ஒரு வீட்டு வேலையாவது இவங்கதான் நிறைய செய்யறாங்க. நம்முடைய ஆட்கள் என்னால முடியாதுன்னு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம உழைப்புக்கு நாம ஆளுங்க மரியாதை கொடுக்கறது இல்ல. அதனால வெளியூர்ல இருந்து வரவங்க இங்க நல்லா வாழ்றாங்க. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, சாதாரணமா நம்ம நேபாளுக்கு போனா டெம்பரரி விசா தான் கொடுப்பாங்க. அதே போல அங்க இருந்து இந்தியாவுக்கு வந்தாலும் டெம்பரரி விசா தான் வாங்குவாங்க. ஆனா இந்த வேலை செய்யறவங்க ஒவ்வொருத்தரா என்ன பண்ணிட்டாங்க, நேரடியா இந்த ஆதார் அட்டை வாங்கணுன்றதுக்காக அந்த கவர்மெண்ட் ஆபீசருங்களுக்கு 1-2 ரூபாயில 40,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்து ஒரு ஆதார் அட்டையை வாங்கிடுறாங்க. அத பேஸா வச்சு அவங்க ரேஷன் கார்டு, அப்புறம் அவங்க வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இங்க சந்தோஷமா வாழ்றாங்க. அதே நேரத்துல உழைக்கவும் உழைக்கிறாங்க. அதனாலதான் இப்போ நம்முடைய ஆட்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கிறது. என்ன கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு நாம விடவே கூடாது. அதாவது உடம்ப விட்டுடக்கூடாது. உடம்பு போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். அதாவது ஒருத்தர் நடக்காம வீட்லயே உட்கார்ந்து டிவி பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன வரும்? கால் வலி வரும், இடுப்பு வலி வரும், எல்லாம் வரும். மனசும் இந்த நெகட்டிவ பார்த்து 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 ஒரு அகோரமாயிடும். அதனால பென்ஷனருங்க, சீனியர் சிட்டிசன்க, அப்புறம் படிக்கிற பசங்க, அவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணணும். அதே மாதிரி பென்ஷனர்களுக்கு ஏதாவது ஒரு பேசிக் வேலை கொடுக்கணும். அப்போ ஒரு வேலை கொடுத்தாதான் உடம்பு நல்லா இருக்கும். எல்லாருமே நம்முடைய மனவளக்கலைக்கு வர்றதில்லை. வந்தவங்க புண்ணியவான்கள், வராதவங்க பாவம் பண்ணவங்கன்னு சொல்றதை விட இன்னும் பாவிகள் ஆகக்கூடாது. அதுக்காக இந்த உடல் உழைப்பு அவங்களுக்கு ஒத்து வரும். அதனால சும்மா இருந்தா மனம் என்ற குரங்கு நம்மளை ஆட்டி வைக்கிறது. அதுக்காக தான் அறிஞர் அண்ணா கூட இளைஞர்களுக்கு படிப்பு முடிஞ்ச உடனே நாம வேலை கொடுக்கணும் அப்படின்வாரு. ஏன்னா அவங்க 4 பேர் கூடி உட்கார்ந்து வேலை இல்லாம பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இள ரத்தம் அது நல்லதா நடக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள், ஆனா முக்காவாசி நேரம் கிரிமினல்லா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பாஸ் பண்ண உடனே அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு ரொம்ப குறியாயிருது ஆட்சி நடத்துறதெல்லாம் நமக்கு தெரியும். கடைசியாக சுவாமிஜியோட எண்ணம், எண்ணம் போல் வாழ்க்கை என்றோம். பாரதியார் சொல்லியிருக்காரு, நல்லவே எண்ணல் வேண்டும், எண்ணியே முடித்தல் வேண்டும், தெள்ளிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்தனால் அறிவு வேண்டும். இந்த நல்ல அறிவு இருந்தாலே நமக்கு என்னைக்கும் சுகமான வாழ்க்கை தான் கிடைக்கும்.
அதாவது மனதின் தேவையை பூர்த்தி செய்ய தெரியாமலே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு இருக்கிறோம். ஆனா அந்த தேடல் முடிவடைஞ்ச உடனே இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு அப்படின்னு சொல்றாங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமா பார்க்க நினைக்கிறவன் தான் எப்பவுமே என்னைக்குமே சுகமாக இருப்போம். அதாவது நம்முடைய தேடல்ல என்றைக்கும் நீடித்து சுகமா இருக்கும். அது நம்ம சுவாமிஜி அவர்கள் சொல்றது இன்பம் துன்பம், இன்பம் துன்பம் பேரின்பம் அப்படின்னு சொல்வார். நிலைத்த நீடித்த பேரின்பம். அதாவது நம்ம பேரின்பம் எப்படி இருக்கணும்னா, இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம், நமக்கு அது இன்பத்தை கொடுக்குது. அந்த ஸ்வீட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோம், ஆஹா அந்த ஸ்வீட் நமக்கு பேர் இன்பத்தை கொடுத்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம ஃபீல் பண்றது என்னன்னா, நிலைத்த நீடித்த சுகம் அந்த நாக்குக்கும் அந்த மனசுக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். நம்ம ஒரு ஒருத்தருக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒரு தலைவலி வருது, உடனே நாம என்ன பண்றோம், த- தற்காலிகமாக தற்காலிகமாக ஒரு அனசன் கொடுக்கணும். நம்ம ஆசிரியர் கூட டாக்டர் கிட்ட போக கூடாதுன்னு தான் சொல்லுவார், கண்மணி ஐயா. ஆனா நமக்கு ஒரு தலைவலி வருது, ஒரு டாக்டர் கிட்ட போறாரு, அவர் அனாசன் கொடுத்தா நான் சரியாகல. அதனால அந்த டாக்டர் என்ன பண்ணாரு, தலைவலி ஏன் வருது, அவர் கண்ணையும் பரிசோதனை பண்றது இல்ல, அவருடைய தலைவலியா எது பண்ணணும் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ டாக்டரிடம் போய் நம்ம மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறாருன்னா கத்துக்குட்டி டாக்டருங்க தான் இருக்காங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, எம்ஆர் ஸ்கேனு, அப்புறம் வயிற்று வலிக்கு எக்ஸ்ரே எடுக்கிறாரு, நெஞ்சு வலினா இசிஜி எடுத்து இதையெல்லாம் பார்த்துதான் அனலைஸ் பண்ணி அவரை கொடுக்குறாரு. அப்போ டாக்டர் நம்ம கேக்குறோம், என்ன டாக்டர் இது, இதெல்லாம் எடுத்துதான் ஒரு சாதாரண வயிற்று வலிக்கு இவ்வளவு பணம் வாங்குவீங்களா அப்படின்னு நாம கேக்குறோம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சும்மா ஓசில எல்லாம் நாங்க படிக்கலைங்க, நாங்க கிட்டத்தட்ட ஆஹ், இந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில 1 கோடி செலவழிச்சு நாங்க பண்ணியிருக்கோம். அதனால நாங்க இந்த மாதிரி அளவுக்கு நாங்க இதெல்லாம் நாங்க எங்க போய் வாங்குறது அப்படின்னு சொல்லுவார். அதனால இதெல்லாம் நமக்கு ஒரு சுகமாவே இருக்காது, அதுக்கு மாறாக ஒரு கஷ்டகாலமாவே நமக்கு இருக்கும். அதுலயும் ஒருத்தருக்கு டாக்டர் கிட்ட போகணும்னா அப்போலோ டாக்டர் கிட்ட போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எவ்வளவு செலவு பண்ணுவாரு. அவர் 5 வீட்டுக்கு ஒரு அதிபதியா இருந்தா 5 வீட்டையும் வித்துதான் அவங்களுக்கு பணம் கட்டணும். இந்த சொத்து அப்படின்னு வரும்போது சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியை எல்லாரும் பார்த்திருப்பீங்க யூடியூப்ல. அதாவது ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட சொத்து கேட்டிருக்கான், கொடுக்கல. அவர் உட்கார்ந்துகிட்டு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காரு டிவிய. அப்போ அந்த ஆத்திரத்துல அவ போய் கன்னத்துல அற அறன்னு அரைஞ்சி அவரை கோமா ஸ்டேஜ்ல கொண்டாந்துருவான். நீ எனக்கு சொத்து கொடுக்காதனால நீ அப்பாவா இருந்து என்ன பிரயோஜனம். அவர் கோமாவுக்கு போயிட்டு திரும்பி நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டானே நம்ம பையன், நம்ம அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்ததுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, சூசைட் பண்ணி 4 நாள் பொறுத்து இறந்துட்டார். அதுக்குத்தான் நம்ம சுவாமிஜி அவர்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தா ஓகே, அதனால நீங்க 4, 5 வீடு வேணும் அப்படின்னு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையும் நீங்க பறிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கணக்கு இந்த சூசைடு கணக்குல எவ்வளவு கரெக்டா இருக்குன்றத நாம யோசிச்சு பார்க்கணும். சுகம் அப்படிங்கிறது நம்முடைய மனசுலதான் இருக்கு, அது எங்கேயும் வெளியே தேட முடியாது, அது உள்தான் இருக்குது. கட உள். தன்னை உணராமல் தனக்கொரு கேடில்லை, தன்னை உணராமல் தானே கெடுகின்றார் அப்படின்னு நம்ம திருமூலர் சொல்றார். உள்ளேதான் எல்லாமே இருக்கிறது. அளவோடு இருந்தா நீடித்த சுகம். எப்படி மனசுக்கு பயிற்சி தருகிறியோ அந்த விழிப்பு நிலை என்ற பயிற்சி, என்ஜாய் த பிரசன்ட் என்ற பயிற்சி, அறிவு நிலை என்ற பயிற்சி, உணர்வு நிலை என்ற பயிற்சி, தெளிந்த நீரோடை போல நம் மனம் உள்ளும் புறமும் எந்த ஒரு எண்ணமும் இல்லாம பழகணும்.
அதுதான் தியான பயிற்சி. ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறிவின் தெளிவு பெற்றாலே நிலைத்த நீடித்த சுகம் கிடைக்கும். அறிவின் நிலைத்த நிலை, தெளிவு, ஞானம். அதுக்குத்தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லியிருக்கார் நம்ம வள்ளுவர். நிலைத்த நீடித்த சுகம் வேண்டுமா? இப்ப நாம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நான் முதல் பாயிண்ட், நான் எனது என்ற ஒரு ஈகோவை விட்டுடுங்க. ரெண்டாவது, பஞ்சேந்திரியங்களை கட்டுப்படுத்துங்க. உங்க உள் என்ற உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசாதீங்க. நீங்க உண்மையா நடங்க. அப்போ உங்களுக்கு அந்த சுவாசமும் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும், முகமும் தேஜஸ் கொடுக்கும். அடுத்தது, ஐம்புலனை அடக்கி நாட்டின் விடுதலை பெற பாடினார் பாரதி. அப்போ அவர் விடுதலைக்காக பாடினார் ஒரு காலத்துல. அதே நேரத்துல அவர் கஷ்டப்படும் போது அவருடைய விடுதலைக்காகவே அவருடைய குடும்பத்துல இருந்து அவருக்கு ஒரு விடுதலைக்காக பாடினார். இப்போ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் இரக்க குணம் படைத்த திருமூலர். அப்படி நமக்கு ஒரு இரக்க குணத்தை நாம மேற்கொள்ளணும். அப்பதான் நாம என்னைக்குமே சுகமா வாழ முடியும். அதே மாதிரி, உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளற் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலன் ஐந்தும் காளா மணிவிளக்கே அப்படின்னார். அதனால உள்ளமே நமக்கு ஒரு பெரும் கோயில் தான். நாம இந்த கோயில நாம நல்ல மாதிரியா அதை பாதுகாக்கணும், அதை பராமரிக்கணும். நாம வெறுமன சும்மா போய் கோயில்ல நின்று பிச்சை எடுக்க கூடாது. கடவுளே எனக்கு இத்த கொடு, கடவுளே எனக்கு அதை கொடு அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்க கூடாது. கடவுளே எல்லாரையும் நல்லா வை அப்படின்னு கேட்டோம்னா அதுல அந்த எல்லாருல நாம ஒருத்தரா நாம நீடித்து நிலைப்போம். அதுதான் நல்ல ஒரு சுகமாவும் இருக்கும். இப்போ ஒரு வாசகம் வருது, God gave nothing I wanted, but he gave what I needed. அவர் நான் கேட்டதெல்லாம் கொடுக்கல, ஆனா இறைவன் எனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டாரு அப்படின்றாங்க. அததான் இந்த இடத்துல நம்ம நன்மணி ஐயா இயற்கையே நமக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம நூலாசிரியர் சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சி சுகத்தின் திறவுகோல், அது செல்வத்தில் இல்லை, உயர்ந்த சிந்தனையில் உண்மையான உழைப்பில் உள்ளது அப்படின்னு ஒரு அறிஞர் எழுதியிருக்கார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் ஒரு பக்தர் போய் அவரை ஒரு கோரிக்கை வச்சிருக்கார். இத பாருங்க, இது எல்லாருக்கும் பொருந்தும். பிள்ளைகள் வாழ்க்கை பிழையாகாமலே இருக்கணும், மனை அவள் வாழ்க்கை மாண்பு கெடாமல் இருக்கணும், இல்லை என்றொரு நாளும் சொல்லாமல் நான் இருக்கணும், இன்னும் இன்னும் என்ற ஆசைப்படாமல் இருக்கணும், தளராம் மேனியில் சக்தியை கூட்டு, இறைவா தாய் போல இருந்து எனக்கு சாதம் ஊட்டு, வாழ்ந்தால் இப்படி வாழ்வது நன்று என ஊரார்க்கு என்னை உதாரணம் காட்டு அப்படின்னு ஒரு தொண்டர் கடவுள் கண்ணன் கிட்ட வேண்டார். இது நம்ம எல்லாரும் வேண்டதுதான். ஆனா நாம அருட்பேராற்றல் கருணைனால நாம நல்லது செஞ்சு நாம இந்த நிலைக்கு உயரணும் அப்படின்னு தான் நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அருட்தந்தையின் தத்துவத்துல இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம், மகிழ்ச்சி, நிறைவு, ஆனந்தம், ஆரோக்கியம் என்று நமக்கு இயற்கை அபரிமிதமா கொடுத்திருக்கிறத அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அவைகள்ல உள்ளும் புறமும் மனதோடு உறவாடினால் நிலைத்த சுகம், நீடித்த சுகம் கிடைக்கும். இதைத்தான் நம்ம நன்மணி ஐயா ஏற்கனவே நான் சொன்னது போல பிரம்ம முகூர்த்தத்துல இயற்கையோட இயந்த ஒரு தவத்தை நமக்கு அருளி இருக்காங்க. அதனால இந்த தவம், தற்சோதனை, இந்த உடற்பயிற்சி இதெல்லாம் நமக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கினாதான், நாம நல்லா இருந்தாதான் அடுத்தவங்களுக்கு நாம சேவை செய்யணும். அதனால எல்லாம் எவ்வளவு பணம் இருந்தாலும் உடல் சுகம் இல்லைன்னா அத்தனையும் வேஸ்ட். நிலைத்த சுகம், நீடித்த சுகம் கிடைக்கவே கிடைக்காது. உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் எல்லாமே இருக்கணும். இப்போ உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா நான் என் கை தூக்குறதுக்கே கஷ்டம்னா நான் அடுத்தவங்களை ஒருத்தரை கை கொடுத்து அவங்கள வாழ வைக்க என்னால முடியாது.
சோ அப்ப நான் இருந்தும் வேஸ்ட் இல்லாத இருக்கிறது தான் நல்லது. அது மாதிரி நம்ம வாழ்க்கை ஆயிடாது. நாம பிறருக்கும் நமக்கும் ஊருக்கும் நமக்கும் நல்லதா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல கோட்பாடு. இந்த நிலைத்த சுகம், நீடித்த சுகம் அப்படின்னு. இப்ப இதுல இயற்கையை நாம ரசிக்கணும், உண்மையே பேசணும், நன்மையே செய்யணும், கடமையே செய்யணும், ஈகையை செய்யணும், உன் உழைப்புல வாழணும், குருபிரான் கற்றுத்தந்த கடவுள் பற்று அதெல்லாம் இருக்கணும். காயக்கல்பம், தியானம், தற்சோதனை கண்டிப்பா நாம தினம் தினம் செய்யணும். பிறகு வீடு பேரு நமக்கு கண்டிப்பாக கிட்டும். அதனாலதான் வள்ளுவரின் வார்த்தையை வச்சு முடிக்கிறேன். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு. நாம என்னதான் படிச்சாலும் நல்லதை படிக்கும் போது அதற்கு தகுந்த மாதிரி நம்மளையும் நாம மாத்திக்கிட்டு நல்ல நீடித்த சுகத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நம்முடைய நூலாசிரியர் மிக புது புது கருத்துக்களை அவர்களுக்கு தோன்றியதை அவர் எழுத்துக்களால கொடுத்து அவரும் மேன்மை அடைஞ்சி நம்மளை போல ஆசிரியர்களையும் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆனந்த யோகத்துல அவர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள் உரித்தாகுது. ஆனந்த யோகத்துல சிந்தனை உரை அளிக்க வாய்ப்பு கொடுத்து ஐயா நன்மணி ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கு அனார்கலி அம்மா அவர்களுக்கும் நிலைத்த நீடித்த சுகம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி, இணைப்பில கலந்து கொண்ட அனைவரும் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும் என்று வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று நிறைவு செய்கிறேன்மா. வாழ்க வளமுடன்.